உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அந்நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வியாழக்கிழமை முதல் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் நாளுக்கு நாள் உக்கிரம் பெற்று வருகிறது. தலைநகர் கீவில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உக்ரைன் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் நடந்தும், பேருந்து மற்றும் ரயில்களில் பயணித்தும் உக்ரைனை விட்டு வெளியேறுகின்றனர். போருக்கு அஞ்சி 80 வயது மூதாட்டி ஒருவர் உக்ரைனை விட்டு ஹங்கேரியை நோக்கி பயணிக்கிறார். உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள லிவ் மற்றும் கார்கிவ் நகரங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ரயில் மூலம் போலந்து சென்றனர். கிடைத்த பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அப்படியே விட்டுச் செல்வதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சிலர் தங்களது வளர்ப்பு பிராணிகளையும் அழைத்துச் செல்கின்றனர். And tank, you see the tank is working in the roads. Every day we go to shelter every 2 hours like that. We stay in the shelter maybe about 5 hours. Somebody go to the metro. This is the situation in Kharkiv now. போலந்தின் பிசமெசல் என்ற நகருக்கு பேருந்துகள் மூலம் சுமார் 2000 உக்ரைனியர்கள் வந்தடைந்தனர். அவர்களை தன்னார்வ தொண்டர்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் சென்றனர். ரயில் மற்றும் பேருந்துகள் மட்டுமல்லாமல் கார்களிலும் மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறுவதால் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளின் எல்லைகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் காத்து கிடக்கின்றன. இதுவரை போலந்திற்கு 2,80,000 பேரும், ஹங்கேரிக்கு 84,000 பேரும், மால்டோவாவுக்கு 37,000 பேரும் அகதிகளாக சென்றுள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் ருமேனியாவுக்கு 32,000 பேரும், ஸ்லோவாக்கியாவுக்கு 30,000 பேரும் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மக்கள் போராட்டங்களை நடத்தினர். ஜெர்மனியின் கொலோன் நகரில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவித்தனர். புட்டினை ஹிட்லரை போல் வடிவமைத்தும் போராட்டம் நடத்தினர். ஜார்ஜியாவின் திபிலிசி நகர மக்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தினர். ஜார்ஜியாவின் வான்பகுதியில் ரஷ்ய விமானங்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். துருக்கியில் இஸ்தான்புல் நகரில் குவிந்த ஏராளமான மக்கள் உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அவர்களுடன் துருக்கி வாழ் உக்ரைன் மக்களும் இணைந்து போராட்டம் நடத்தினர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் ஏராளமானோர் பேரணியாகச் சென்று ரஷ்யாவுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்தனர். இத்தாலியின் ரோம் நகரில் உக்ரைன் நாட்டின் பிரம்மாண்ட கொடியை ஏந்தி பொதுமக்கள் பேரணி நடத்தினர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவுக்கு கண்டனத்தை தெரிவித்து போராட்டம் நடத்தினர். போர் நடைபெறும் உக்ரைனில் சிக்கியுள்ள தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். உக்ரைனில் போர் உக்கிரமாக நடைபெறும் கார்கிவ் பகுதியில் தேசிய மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மாணவர் அருண் பிரசாத் வெளியிட்டுள்ள வீடியோவில் இதுவரை யாரும் தங்களுக்கு உதவி செய்யவில்லை எனவும் உடனடியாக காப்பாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ல கம்மியாயிடுச்சு, வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுது, மெடிக்கல் எமர்ஜென்சி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்தியன் எம்பசி வந்து நாங்கள் எவாக்குவேஷன் ஃபிளைட் ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் உக்ரைனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொமானியா வழியாக கூட்டின்னு போயிட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஈஸ்டர்ன் உக்ரைனில் மோர் தேன் 3,000-4,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். ஸோ எங்களை வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுங்க. அதே கல்லூரியில் படிக்கும் தங்களது மகன் பரத் யோகேஷை மீட்டுத் தருமாறு திருவண்ணாமலையை சேர்ந்த பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வார்டன் சொன்ன வச்சு என் பையனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் பங்கரில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதனால் அவனுக்கு சாப்பாடோ தண்ணியோ ஒரு வேளை தான் கொடுக்குறாங்க. அதையே அவர் வந்து 2 வேளை வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இதை வந்து எங்ககிட்ட நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு எங்ககிட்டையும் சொல்லாமையும் பேசாமையும் இருக்கார். எங்களுக்கு அவங்ககிட்ட தொடர்பு கொள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எங்களால் தாங்க முடியல.
கார்கிவில் 5ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கும் தங்கள் மகள் ஆர்த்திகாவை மீட்டுத் தரும்படி மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து மாணவியுடன் வீடியோ காலில் பேசிய ஆட்சியர் தைரியம் கூறினார். இப்போதைக்கு அட்வைசரியா தான் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூடிய சீக்கிரமா உங்களை நான் கோஆர்டினேட் பண்ண சொல்றேன். பத்திரமா இருந்தோம்னா நாங்க கூடிய சீக்கிரத்தையும் உங்களுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றோம்னா. உக்ரைனில் மருத்துவம் படிக்கும் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்ற மாணவர் போர் சூழலால் ருமேனியா எல்லையில் இருப்பதாகவும் அங்கு இமிகிரேஷன் பிரச்சினையை தீர்த்து இந்தியாவிற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் கிட்டத்தட்ட 4 மணில இருந்து இருக்கோம். முன்னாடி ஆல்ரெடி கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. பட் நோ ஒன் இஸ் கோயிங். ஆக்சுவலாக 1 மணி நேரத்துக்கு இத்தனை பேருன்றதை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களா திடீர்னு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க, முதல்ல ஓடுறோம், திருப்பி கேட் அடிச்சிடறாங்க, அப்படியே இந்த கியூ நின்றுட்டே இருக்கு. இந்தியன் எம்பசி ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். கார்கிவ் நகரில் படிக்கும் சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த கனிஷ்கர் நியூஸ் 18 தொலைக்காட்சி நேரலையில் ஸ்கைப் மூலம் இணைந்தார். அப்போது பேசிய அவர், 1ஆம் ஆண்டு மாணவர்களின் பாஸ்போர்ட் கல்லூரியில் இருப்பதாகவும் சண்டை மோசமாக இருப்பதால் பதுங்கு குழியை விட்டு வெளியேற முடியவில்லை என்றும் கூறினார். கார்கிவ் நகரில் இருப்போரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் லீவு எல்லாம் கிளம்புற மாதிரி இருந்தோம். நடக்கும்போது தான் இங்கே சென்டர் கார்கிவில் வந்து அகைன் பாம்பு செல்லிங் நடந்துட்டு நிறைய, அதனால வந்து எங்களை எல்லாரும் அகைன் பங்கருக்குள்ளேயே வர வச்சுட்டாங்க சார். நாங்களாம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ எங்கள் பாஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கு. யூனிவர்சிட்டி இப்போ நாங்கள் பாஸ்போர்ட் கேட்டால் இப்போ தர மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக எங்களால் வெளில போக முடியல, கர்ஃபியூ இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இங்கே நாங்கள் இங்கே பங்கர் வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 days ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே பங்கர்ல எங்களுக்கு ஃபுட்டு அவ்வளோ டைம் கூட கிடைக்கிறது இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் சாப்பிட்றோம். நைட்டில் டின்னரே வந்து நாங்கள் நைட்டு 2 o'clock அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் லிமிட்டட் ஃபுட்ஸ் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அத்தியாவசிய தேவைகள் வந்து நாங்கள் ஆக்சுவலாக 6 days முன்னாடி பங்கரில் இருக்கும்போது நாங்கள் போய் வாங்க போனோம். அதுவே நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே அத்தியாவசிய தேவைகள்லாம் காலி ஆகிட்டே இருக்குது. இப்போ எங்ககிட்ட ஃபுட்டுன்றது அது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. தண்ணி தான் இங்க ரொம்ப தண்ணியே இல்லாத நிலைமையில இருக்கும். நாங்க தண்ணி சுத்தமா கிடையாது. கார்கிவ் இப்போ எம்பேசி வந்து கார்கிவ் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் கன்சிடரே பண்ணல. அவங்க வெஸ்டர்ன் சைட்ல இருக்கவங்களை மட்டும்தான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்கிவ் வந்து இப்போ வரைக்கும் எந்த இதுவுமே ஆக்ஷனும் இன்னும் எடுக்கல சார். கான்டாக்ட் பண்ண சார், அதான் கான்டாக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க கார்கிவ் இப்போ சிச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, ஸோ ஈஸ்டர்ன் நாங்கள் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். கார்கிவ் பகுதியில் படிக்கும் பிரின்ஸ் என்ற மாணவரும் அவரது நண்பரும் அனுப்பியிருக்கக்கூடிய வீடியோவில் கார்கிவ் நகரில் நிலைமை மிகவும் மோசமடைந்து விட்டதாகவும் தங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் இது வரைக்கும் இத்தனை நாள் வந்து இந்தியன் எம்பசி எங்களுக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்து தான் நாங்கள் இங்கேருந்து எவாக்குவேட் ஆகணும்னு சொன்னாங்க. இந்தியன் எம்பசி இங்கேருந்து வெஸ்டர்ன் சிட்டிஸஸ்க்கான எல்லா சிட்டிஸுமே எவாக்குவேஷன் ப்ரோக்ராம் சொன்னாங்க. பட் கார்கிவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போங்க, அது வரைக்கும் சேஃபாக இருக்க பங்கர்ஸில் இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கார்கிவும் கீவும் ரெண்டுமே ரொம்ப ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எல்லா 2 சிட்டிஸுமே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் மாட்டிட்டு நிற்கிறோம். தயவு செஞ்சு நம்ம இந்தியன் எம்பசி எப்படியாவது ப்ளீஸ் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு ஏர்ஃபோர்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மூலியமாவோ எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறதுக்காக உங்களுக்கு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன் ப்ளீஸ் சார். அதே மாதிரி நாங்கள் இந்தியன் எம்பசி சொன்ன அவங்க கால் பண்ணி இன்னைக்கு கால் பண்ணி நாங்கள் பேசினதை வச்சு தான் நாங்கள் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் பாம்பிங்கில் செத்துருக்காங்க சார். எந்த வழியும் இல்லை. இப்போ வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்க எல்லா தண்டவாளமும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்கும். தண்ணி இல்லை, ஃபுட் இல்லை, எதுவுமே இல்லை, பேசிக் நீட்ஸ் கூட இல்லை. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாவு பயம் வந்துச்சு சார். ஏதாவது பண்ணி எங்களை இங்கே இருக்க காற்றில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பாற்று. நிலையில் உக்ரைனில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2223 மாணவர்கள் சிக்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 294 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் 80 பேர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் கார்கிவ் நகரில் அதிகபட்சமாக 728 பேரும் தலைநகர் கீவில் 352 மாணவர்களும் வசித்து வருவதாக தமிழ்நாடு அரசு புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவை பகுதியில் இருக்கும் மாணவர்களை மீட்கும் வழிமுறைகள், மாணவர்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என ஓய்வு பெற்ற கர்னல் தியாகராஜன் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஸ்கைப் வழி அளித்த பேட்டியை பார்க்கலாம்.
பார்டரை நோக்கி, அந்த எல்லையை நோக்கி, மற்ற நாடுகளின் எல்லையை நோக்கி செல்லும் பொழுதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க போற சமயத்துல ஏதாவது ஒரு பாம்போ இல்ல ஏதாவது ஒரு வெடிப்பொருளோ பக்கத்துல விழுந்தது அப்படின்னு நீங்க உடனடியாக அந்த தரையோடு தரையாக படுத்து விட வேண்டும். நீங்க தரையோடு தரையா படுத்துட்டீங்கனாலே உங்க மேல படக்கூடிய காயங்களும் ஆபத்தும் மிக மிக குறைந்து விடும். நீங்க முயற்சி கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு 2-3 வாட்டி ரிஹர்சல் கூட உங்க இடத்துல நீங்க செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இரண்டாவது, நீங்க இருக்கிற தங்குற இடம் பங்கராக இருக்கட்டும் அல்லது பங்கரா இருந்தா பரவாயில்ல, எந்த இடத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். பிளாட்ஸ்ல இருக்கீங்க, ஒரு பில்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பில்டிங்குடைய பிளாட்ஸினுடைய ஒரு கார்னர் பொசிஷன்ல, கார்னர்ல போய் நீங்க இருங்க. ஒரு மூலையில போய் நீங்க உட்காருங்க. ஏன் அந்த மூலையில உட்காரணும் அப்படின்னா அந்த இடத்துல பில்லர் இருக்கும், பீம் இருக்கும். அது அவ்வளவு ஈஸியாக அது கிராக் ஆகி அது ஒரு டீப்ரீஸ் அது தாக்கக்கூடிய ஒரு விஷயமா ஏற்படாது. உங்களுக்கு ஓரளவு சேஃப் கொடுக்கும். ஆகையால் ஜன்னல் ஓரமாகவும் நீங்க கதவு ஓரமாகவும் உட்காரக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு பிளாட்ஸ்ல இருக்கீங்கன்னா அங்க லைட்டே சுத்தமா எரியக்கூடாது. பிளாக் அவுட் ஆயிடணும். பிளாக் அவுட்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு இருட்டாக இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய கர்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டுடுங்க. எதுக்காக இது சொல்றோம்னா, ராத்திரி நேரத்தில் நீங்க லைட் போட்டீங்கன்னா எதிரிகளுக்கு அங்க ஏதோ ராணுவம் இருக்குது நம்மளை கண்காணிக்கின்றதுன்னு அந்த மேல அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையால் உங்களோடு எல்லோரும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலவச ஆலோசனை உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். themindcareindia.com. உக்ரைனுடைய மத்திய பகுதியில் நமது மாணவர்கள் 3000க்கும் அதிகமான பேர் இருக்காங்க. அவங்கள போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அங்கிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சில வழிகள் வழிமுறைகள் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று உக்ரைனோடும் ரஷ்யாவோடும் பேசி மிகவும் பத்திரமான பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சேஃப் பேசேஜை அவங்க ஏர்மார்க் பண்ணி அந்த சேஃப் பேசேஜ் வழியாக மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமாக ரஷ்யாவினுடைய உதவியுடனும் உக்ரைனுடைய ஒத்துழைப்புடனும் இந்த சேஃப் பேசேஜ் வழியா நம்ம வெளில கொண்டு வரலாம். ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்கிவ் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களை வெஸ்ட் பக்கமாக கொண்டு வரதுக்கு பதிலாக ரஷ்யாவின்குள்ள கூட நம்ம கொண்டு போயிட்டு அங்கேருந்து ரஷ்யாலேருந்து கூட நம்ம வெளியில கொண்டு வரதற்கான ஒரு மாற்று ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஒரு செயல்படுத்தக்கூடிய சிறந்த வழியாக இருக்குமா அப்படிங்கறதுல அலசி ஆராய்வதில் ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக